நாம் இன்று இறை ஆலயத்தை நோக்கி உம்ராவிற்காக நாம் பயணப்பட இருக்கின்றோம். உம்ராவுடைய நியத்திற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எஹ்ராமுடைய நாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கெட்ட பேச்சுகளோ கெட்ட பார்வைகளோ எஹ்ராமுடைய எந்த ஒரு விஷயங்களிலும் நாம் ஈடுபடக்கூடாது. அதே போன்று உம்ராவிற்காக இஹ்ராம் கட்டிய பிறகு ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, பெண்கள் தங்களுடைய முகத்தை மூடக்கூடாது. அதே போன்று நகத்தையோ முடிகளையோ கலைந்து விடக்கூடாது, நாம் கடித்து விடக்கூடாது, நறுமணம் பூசி விடக்கூடாது. இதெல்லாம் எஹ்ராமுடைய கண்ணியங்களாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உம்ராவுடைய அந்த எஹ்ராமுடைய நியத்திற்கு பிறகு அதை பேணி நடப்பது கடமை. அதில் எதுவும் நாம் குறை செய்து விட்டால் அதற்காக நாம் தமு கொடுக்க வேண்டும். ஆடு கொடுக்கின்றதில் அது ஒரு அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த கண்ணியத்தை பேணி நடக்கணும். அல்லாஹ் தஆலா அருள் புரிவான். அதே போன்று உம்ராவுடைய 4 விஷயங்கள் நமக்கு தெரியும். ஒன்றாவது நியத் செய்து எஹ்ராமுடைய ஆடையோடு காபாவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இரண்டாவது தவாஃப், பைத்துல்லாவை என்ன செய்யணும்? தவாஃப் செய்ய வேண்டும். மூன்றாவது சஃபாவுக்கும் மருவாவிற்கும் மத்தியிலே சை செய்ய வேண்டும். நாலாவது நம்முடைய ஆண்கள் முடியை களைய வேண்டும். பெண்கள் ஒரு முடி இதை நம்ம சுற்றி என்ன செய்யணும்? அவங்க வெட்டிட்டாங்கன்னா உம்ரா முடியும். இது ஒரு உம்ரா முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக 4 உம்ரா நம்ம செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம முதல் உம்ராவிற்கான நியத் நம்ம செய்வோம். உம்ராவுடைய முதல் எஹ்ராம் எல்லைக்கு தாண்டி அந்த எல்லையை தாண்டும் போது எஹ்ராமுடைய ஆடையோடு நம்ம போகணும். அதுதான் எஹ்ராம். இப்போ நம்ம இங்கேருந்து போகும்போது எலம்லாம் அப்படின்னு சொல்ல ஒரு எல்லையை நம்ம கிடப்போம். அப்போ நம்ம எஹ்ராமுடைய உடுத்திருக்கணும். ஆனால் ஃப்ளைட்டில் வச்சு நம்ம ட்ரெஸ்ஸு மாற்ற நம்மளால் இயலாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? விமான நிலையத்திலேயே தயாராகி நம்ம போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த உம்ராவுடைய நீயத்திற்கு பிறகு அந்த கண்ணியத்தை தான் நம்ம செய்யணும். அதனால ஃப்ளைட்டில் சில நேரம் அறிவிப்பு செய்வாங்க. அது இடம் வருது அப்படின்னா நம்ம உம்ராவுக்காக இராமோட வர மனசில் நிமிஷம் நேரடியாக தண்ணியில் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம நீயத்தை வச்சுக்காக அப்போ ஒரு ஞாபகப்படுத்தவே தப்பு. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி எஹ்ராமுக்கு பிறகு கல்வியா அதிகமாக நம்ம ஓதணும். கல்வியா அதிகமாக நம்ம ஓதுறது நம்ம மீது கடமை. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க. எத்தனையோ மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இறை ஆலயத்தை நோக்கி போகிறோம், நபிமார்கள் பட்ட இடத்தை பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியங்கிறத அது உணர்ந்துக்கிட்டே போங்க. எத்தனை அடிக்கு மேலே அல்லாஹ் ரிசுக்குக்காரன், எத்தனையோ இடங்கள்ல அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான். இந்த நினைவுகள் தான் இந்த நேரத்தில் நம்ம மனசில் வரும்போது அல்லாஹ்க்கு நமக்கு மத்தியில் ஒரு நெருங்கிய ஒரு உறவு ஏற்படும். இந்த உம்ரா அது நமக்கு கபூலியத்தை அடைகிறதுக்கு அது காரணமாகும். ஏன்னா அல்லாஹ்க்கு நமக்கு நெருக்கமாகும் போதெல்லாம் செய்த அமல்லாம் கஷ்டம் தெரியாது. அப்போ அந்த அமல்லாம் இறைவன் இடத்துல அங்கீகாரப்படணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நீங்க வச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் தெரியுமானாங்க. வல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லீ வதகப்பலஹா மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ராவிற்காக நியத்து செய்கிறேன், எனக்கு அது லேசாக்கித்தா, எனக்கு அதை என்னிடமிருந்து கபூல் செய்து கொள். லப்பைக உம்ரதன், உன்னுடைய ஆலயத்தை உம்ராவிற்காக நாடி வருகின்றேன். லப்பைக அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக முல்க் லா ஷரீக லக். لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. الله أكبر. எல்லாம் நம்ம உம்ராவை கபூல் செய்யணும், எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எவ்வளவோ தூரத்தில் கவனிக்கிறோம். நம்முடைய இந்த உம்ரா கபூல் ஆகிறது தான் இந்த பயணத்தினுடைய அர்த்தமாகும். எல்லாம் துவா செய்ய நம்முடைய உம்ரா எல்லோருடைய உம்ரா அங்கீகரிக்கப்படணும். நம்ம பாதுகாப்பாக அந்த இடத்துல
நியத்திலே இருங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.